காத்திருப்பவர்களுக்கல்ல, முயற்சி செய்பவர்களுக்கே கடவுள் வழிகாட்டுவார். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளது என்றால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பூஞ்சோலை என்பது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று பயிர்கள் செழித்து வளர்ந்து காண்போர் கண்களுக்கு விருந்தளித்தன. அந்த இயற்கை அழகான சூழலில் மணிவண்ணன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். ஆனால் அவன் மிகவும் சோம்பேறி. கடவுள் இருக்கிறார், அவர் எல்லாம் செய்து தருவார் என்று நம்பி எந்த வேலையிலும் முயற்சி செய்யாமல் இருந்தான். ஒரு நாள் அவன் தன் வயலில் விதை கூட போடாமல் வீட்டிலேயே இருந்தான். நான் ஏன் உழைக்க வேண்டும்? கடவுள் எனக்கு பயிர் கொடுப்பார் என்று எண்ணினான். நாட்கள் கடந்தன. கிராமத்திலுள்ள மற்ற விவசாயிகள் அதிக முயற்சியுடன் உழைத்து பசுமையாக காட்சியளிக்கும் பயிர்களை பார்த்து மகிழ்ந்தனர். அவர்களது வயல்கள் செழித்து விளைந்தன. ஆனால் மணிவண்ணனின் வயல் மட்டும் வெறிச்சோடியே இருந்தது. பசி தாங்காமல் அவன் ஒரு நாள் கோவிலுக்குச் சென்று, கடவுளே, நான் உன்னை நம்பினேன், ஆனால் நீ எனக்கு உதவி செய்யவில்லை, ஏன் என்று கேட்டான். அப்போது அவன் உள்ளத்தில் ஒரு குரல் எழுந்தது. நீ விதை போட்டாயா? நீ உழைத்தாயா? முயற்சி இல்லாமல் நான் எப்படி உதவ முடியும்? உன் செயலில்தான் என் அருள் வெளிப்படும். அந்த வார்த்தைகள் மணிவண்ணனின் மனதை மாற்றின. தனது தவறை உணர்ந்த அவன் மறுநாள் முதல் அவன் உழைக்கத் தொடங்கினான். விடாமுயற்சி அவனை மாற்றியது. முயற்சியின் விதைகள் வளர ஆரம்பித்தன. காலம் சென்றபின் அவனும் நல்ல விளைச்சலை பெற்றான். அதன்பின் அவன் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு உழைப்பின் மதிப்பை உணர்ந்து வாழ்ந்தான். முயற்சி செய்பவர்களுக்கே கடவுள் துணை நிற்பார்.